அவர் போற இடங்களெல்லாம் மக்கள் திரள்றாங்க அப்படின்னா நடிகர் விஜயை பார்ப்பதற்கு கூடத்தான் செய்வாங்க கூட்டம். இதெல்லாம் அவர் வந்து தப்பு கணக்கு போட்டு என்ன பண்றாருன்னா, நான் தான் முதலமைச்சர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என் தலைமையில் ஏற்றுவாங்கன்னு கடுமையா விமர்சனம் பண்றாரு. திமுகவுக்கு எதிராக நான் தான் மாற்று சக்தின்னு பேசுறாரு. நேற்றை கூட சொல்லியிருக்காரு, 4 முனை போட்டிலாம் கிடையாது, இருமுனை போட்டி தான் திமுக. அப்படி சொல்லக்கூடிய அவரு நீ கடைசியில் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராதனால 234 தொகுதிக்கு வேட்பாளர்களை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார். ஓகே, 100, 120 தொகுதிக்கு தான் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேட்பாளர் தேர்வு பண்ணியிருக்காங்க. மீதி ஆட்கள் எல்லாம் தேடி பிடிச்சிருக்காங்க. விஎம்எஸ் முஸ்தபான்னு ஒருத்தர் ஆரம்பத்துல வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவரால் போட்டியிடல, நீ விட்டுருங்கன்ட்டார். ஓகே, வேற வழி இல்லாம அவரை வலுக்கட்டாயமா அவரை போட்டுருக்காங்க. அதே மாதிரி ரமேஷ், டிவிகே ரமேஷ் அந்த விவாதங்கள்லாம் பேசுவாரு. அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவர் ஸ்ரீரங்கத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. இல்ல சார், அப்படின்னு பார்த்தா லோயலமணி அவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும்ல. நீங்க லயலாமணி வேணான்னு இருப்பாப்ல. லயலாமணி வேணான்னு இருப்பார். நம்ம எல்லாரும் சோசியல் மீடியால வந்து லயலாமணி பாவம் உன்னை ஏமாத்திட்டாங்க. லயலாமணி தெளிவா இருக்காப்ல. கண்டிப்பாக நின்னோம்னா வெயில்ல அலையணும், வெட்டியா அதுக்கு நம்ம போய் நின்று இந்த அலைச்சல் பண்ணணும், தோக்க போறதுக்கு நிக்கணும்ன்ற மாதிரி